ஒரு சகோதரி என்கிட்ட 2026 வருட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வேதத்துல எந்த இடத்துலயும் 2026 வருட வாக்குத்தத்தம் இது அப்படின்னு சொல்லப்படல. அப்புறம் எதுக்கு நியூ இயருக்கு தனித்தனி வாக்குத்தத்தம், சபைகளுக்கு வாக்குத்தத்தம் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, உள்ளான மனிதன் பலப்படணும், சோர்ந்து போயிடக்கூடாது, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கணும் அப்படின்னு கொடுக்கப்படுது. அந்த ஒரு வசனத்தின்படி மட்டும்தான், அந்த ஒரு வாக்குத்தத்தின்படி மட்டும்தான் அந்த வருடம் முழுக்க நடத்துவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுது, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ண வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பங்காளினா என்னங்க? என் தகப்பனுடைய உறவு முறை, என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க, என்னுடைய பெரியப்பா பிள்ளைங்க தான் பங்காளி அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர். அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே, வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமானது. நம்ம அதுக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறோம். அதனால ஒரு வசனத்திற்கு மட்டும்தான் கர்த்தர் கண்டிப்பா நடத்துவார் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா வசனத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிறோம். ஆமென். God bless you.